நோயின் கடுமையின் காரணத்தால் மரணத்தை கேட்பது கூடாது. அல்லாஹ் என்ன எடுத்துட மாட்டேன் பாருங்க, படுக்கையில கிடக்கிறவங்களுக்கு இதுதான் கேட்பாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் அந்த வேதனை அவர்களை என்ன செஞ்சிருந்தா, நம்ம மூத்தா போயிட்டா நல்லதா போயிருங்க. அவங்க ரெண்டு வகையில கவலைப்படுவாங்க. தனக்கு இப்படி ஏற்பட்டிருக்குங்கிற ஒண்ணு, நம்மளால நம்ம பிள்ளையும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க, அவ்வளோடைய சந்தோஷங்களும் பாதிக்கப்படும். இந்த ரெண்டுமே சேர்ந்து நம்ம துனியா விட்டு போயிடணும். அப்படி ஒரு காலமும் கேட்டுறக்கூடாது. அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சரி, ஆனா இதற்கு கேட்கறதுக்கு அனுமதியும் இருக்குது. தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனா அனுமதி இருக்கு. எப்படி கேட்டுக்கலாம் தெரியுமா? சஹீஹுல் புகாரியில 6351வது ஹதீஸ், சஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு துஆவை சொல்லி தர்றாங்க. அதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்கணும். 6351வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதமன்னயன்ன அஹதும் மின்குமுல் மௌத லிதுர்ரி. உங்கள யாரும் சரி தனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தின் காரணமாக மரணத்தை விரும்பக்கூடாது. சரி, ஆனால் ஏற்பட்ட பிரச்சனை, நெருக்கடி, அவருக்குண்டான நோயினுடைய கொடுமை, போயிடலாங்கிற மாதிரி மரணத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும் என்று இருக்குமானால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் இப்படி வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளட்டும். எப்படி? அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரல் லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல் லி என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளட்டும். எப்படி? இறைவனே, நான் உலகத்தில் உயிர் வாழ்வது நன்மையாக இருக்குமானால் என்னை உயிர் வாழச் செய்வாயா? சரிதான், என் கையில் இல்லையே. ஆனால் நான் மரணிப்பது எனக்கு நன்மையாக இருக்குமானால் எனக்கு மரணத்தை தருவாயா? யாரோட விருப்பத்துக்கு விட்டுறணும்? அதை அல்லாஹ்வோட விருப்பத்துக்கு விட்டுறணும். ஆனா நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு நெருக்கடியா இருக்குத, அப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு ஒரு விடிவு காலம் வேணுமே. அப்ப வேண்டுமானால் இப்படி கேட்டுக்க, நான் ஹயாத்தா இருப்பது அல்லாஹ் எனக்கு ஹைரா இருக்குமானால் என்ன வாழச் செய். அப்படின்னா என்னத்தை வாழச் செய்யனா, இப்படியா வாழச் செய்யறது? நீக்கிருன்னு அர்த்தம். சுருக்கமான ஒரு துவா. இல்ல, நான் மூத்தா போறது ஹைராக இருக்குமானால் உன்னிடத்துல, உனக்கு தானே தெரியும் நான் ஹயாத்தா இருக்கிறது ஹைரா, மூத்தா போறது ஹைரா, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். நான் மூத்தா போறது ஹைரா இருக்குமானால் என்ன எடுத்துற ரப்பு அப்படின்னு இந்த துவாவை சொல்லட்டும் என்று சொல்லிட்டுருந்தான். இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சு நம்ம இப்போ மரணப்படுக்கையில இல்லை, இப்போ நம்ம வாழ்கிறது அப்படித்தானே. என்னை வைத்து என் மூலமாக அல்லது எனக்கு நன்மை இருக்குமானால் அல்லாஹ் என்னுடைய ஹயாத்தை நீளமாக்கு. இல்லைன்னா ரொம்ப காலம் இருந்து எதுக்கு பாவ மூட்டையை தூக்கிட்டு போய் அல்லாட்ட போய் பாவியா நிக்கிறதுக்கா? அப்ப நான் இருந்தா ஹைரா, மூத்தா போனா ஹைராங்கிறது யாருக்கு தெரியும்? படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். அல்லாட்டையே விட்டுருவோம். அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரல் லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல் லி அப்படின்னு துஆ செஞ்சுக்கிறோம். இது மட்டும்தான் நமக்கான. இது எனக்கு மட்டும் கேட்கறது இல்லை, இன்னொரு ஆளுக்கு அடுத்தவங்களும் கேட்டுக்கணும். அல்லாவே, இவங்க உலகத்துல வாழ்வது ஹைரா இருக்குமானால் சிறப்பா அவங்கள வாழ வைக்கும், இல்ல கஷ்டமா இருக்குமானால் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ராகத்தை